எப்படியோ எக்ஸாம் ஒரு வழியா முடிஞ்சது. நானும் திரும்ப வந்துட்டேன். ஜெயிச்சிருவ, நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ. வா சுந்தரி, சுபாஷ்க்கு காபி எடுத்துட்டு வாமா. காஃபில உன வேணாமா, எனக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிடணுமா. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு, நானே எல்லாத்தையும் ரெடி பண்றேன். ஓகேமா. அம்மாலாம் வீட்லதான் இருக்காங்க தெரியும்ல. யாரும் இல்ல, இப்ப இந்த பூமியில கூட யாரும் இல்ல, நம்ம மட்டும் தான் இருக்கோம்னு நீ நினைச்சு பாரு. ஐயா ஆசை பாரு. ஆசைப்படுறது மட்டும் இல்ல, அத நான் நடத்தி காட்டுறேன். இவன பாரு. சரி, நீ மட்டும் 1.5 மாசம் எங்கே போயிட்ட? லோ, உன்னோட 12th மாதிரி இல்ல, இது இன்ஜினியரிங், அதுவும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். நல்ல சூப்பரான பிரியாணியும் சிக்கன் கறியும் எனக்கு வேணும். போய் அம்மா கிட்ட சொல்லு. அதான் பார்த்தேன், நீ யாருன்றத மறந்துடாத. தயிர், சாம்பார், ரசம் அத சாப்பிட்டா போதும், சரியா? அப்படியா? இந்த சுபாஷ் நாளைக்கு பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டே இருப்பான். நான் வெஜிடேரியன் ஃபுட் மட்டும் இல்லாம பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி அழகழகான பொண்ணுங்க கூட இருப்பாங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சாயராவை பாத்துக்கிட்டு நான் இங்கே இருந்துருவேன். அம்மா, இந்த தடவையாவது நீங்க பாய் கிட்ட சொல்லி எனக்கு சகிராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? அதுக்கு ஏன்டா நீ அவசரப்படுற? காசிம் பாய் உன்னோட மாமா. முன்ன பின்ன தெரியாதவங்கள சாகிராவை கட்டி கொடுக்கறத விட உனக்கு கட்டி கொடுக்கலாம்ல. 10-15 சவரன் சேர்த்து வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அட, எனக்கு பொண்ணு பணம் எல்லாம் தேவையில்லமா, அவளை கட்டிக்கிட்டா போதும். ஆஹா, நகையும் பணமும் வேண்டாமா? எல்லாம் வேணும். ஏண்டா கிருக்கா, உனக்கு என்னடா குறை? அது உங்களுக்கு தெரியாதானா? என்னது? ஒரு குறையும் இல்லன்னு. அத தாண்டா நானும் சொல்றேன். என் பிள்ளைக்கு பொண்ணும் வேணும், பொண்ண கட்டிக்கும் போது நகையும் வேணும். அம்மா, மாமா, காசிம் மாமா, மாமா நில்லுங்க. எனக்கு இருக்கிற ஒரே அண்ணன் நீயும் திரும்பி பார்க்காம போற. அதுக்கு நீயும் உன் பிள்ளையும் இங்க வந்து போய் 2 வாரம் கூட ஆகலையம்மா. மனுஷங்களுக்கு ஏதாவது ஆகணும்னா 2 வாரம் தேவையா என்ன? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மனுஷங்க போய் சேர்ந்துடுறாங்கல்ல. ஓ, பாட்ட கொஞ்சம் நிப்பாட்டு. இங்க ரோட்லயே விழுந்து செத்துறாத. வா. அப்போ என் கல்யாணத்துக்கு நீ உயிரோட இருக்க மாட்டியா? வாயை மூடிட்டு வாடா. வேலை சீக்கிரம் ஆகட்டும். ஆஹா, அல்லாஹ், நான் பாக்குறது கனவா நனவா? 2 கோழி புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நல்ல வெட கோழியா இருக்க. என்ன கோழி வியாபாரமா? சாயிரா தான் சொன்னா கொஞ்சம் நாட்டுக்கோழி வேணும்னு. அவளுக்கு எனக்கு என்னென்ன பிடிக்கும் எது எது பிடிக்காது நல்லாவே தெரியுமே. நல்லா முறுக்கேறி உடம்பு வேணும்னா நாட்டுக்கோழி தான் பெஸ்ட். எப்படி கோழி வியாபாரம் ஆரம்பிச்சிட்டியா? என்ன காசிம் பாய், கிடைக்க மாட்டேங்குது. இந்த வீட்டு பொண்ணு சொன்னதுனால பாண்டி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த வீட்டு பொண்ணா? ஆமா. இல்ல, அது வந்து அப்பா, அந்த நாட்டுக்கோழி இருக்குல்ல, பருத்தரிச்சு குழம்பு வச்சா நல்லா இருக்கும்ல. என்ன சொல்றீங்க? அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லணுமா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாதா? என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? அடியே தின்னி பண்டாரம், உனக்கு கோழி பிரியாணி வேணும்னா அதை சொல்லி தொலைக்க வேண்டியதுதானே? ஆமா, அதுக்கு எதுக்கு இத்தனை கோழி? ஆமா, நானும் வந்திருக்கல, அதனால அதிகமா சொல்லியிருக்கேன். ஓ, மாமனோட பிரியமான மருமகனை வரவேற்கிறதுக்காக. போய் வேலையை பாரு. பரவாயில்ல, சொல்லுமா. என்ன திடீர்னு நாட்டுக்கோழிக்கு தாவி இருக்க? உங்களோட அழகுதான்ப்பா. என்னோட ஆளா? ஆமா, சின்ன வயசுல நீங்க கறி மீன் வாங்கி வாங்கி ஊட்டி விட்டீங்கல்ல ஒரு பையனுக்கு, அவன்தான் சுபாஷ். ஓ, சுபாஷ். இதெல்லாம் கொடுத்து நான் அவனை கெடுத்துட்டேனா? இப்ப அவனை கெடுக்கிறது நீதாண்டி. நடக்கட்டும் நடக்கட்டும். சுபாஷ், என் அப்பா கோழியை பத்தி திரும்ப திரும்ப கேட்டதும் நான் பயந்தே போயிட்டேன். காசி மாமாவும் எங்க அம்மாவும் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம இங்க இருக்கிறது தெரியாதுல்ல.
அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இங்கிலாந்துல இருந்து சங்கர் மாமா கூப்பிட்டு இருந்தாருல, அப்ப அம்மா கிட்ட என்ன கூடிய சீக்கிரம் இங்கிலாந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆமா, சங்கரன் மாமா. அவருக்கு எல்லாம் வேற வேலையே இருக்காதா என்ன? சரி, நீ என்ன முடிவு பண்ண? உடனே பெட்டி எடுத்து கிளம்பிடுவியா? சரி, உன்னை விட்டு எங்கேயும் போகல. வேண்டாம், நீ போ. போறதுக்கு முன்னாடி நான் மூக்குல பஞ்ச வச்சுக்கிட்டு இந்த பாயில படுத்துட்டு இருப்பேன்ல, அத பாத்துட்டு கிளம்பு. போதும். இல்ல, என் செல்லத்தை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இது சத்தியம். தெரியும் இல்ல, எனக்கு தெரியும். அப்போ பொய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறல? இங்க பாரு, வாழ்க்கையோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? எனக்கு காதலிக்கவோ அவங்கள கூட்டிட்டு ஊர் சுத்தவோ எனக்கு சுத்தமா டைம் இல்ல. ஏன் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இப்ப காதல் என்ன விளையாட்டா தெரியுதா? ஏய், இந்த மாதிரி இன்னொரு தடவை பேசினேன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னுடுவேன். பிரமாதம் பிரமாதம். என் தங்கச்சிங்கிறதுனால சொல்லல, நடிப்புங்கிற விஷயத்துல நடிகை மஞ்சுவே உன்னை பார்த்து கத்துக்கணும். சுபாஷ் தான் தப்பு பண்ணா. உட்காருங்க. சுபாஷ் தம்பி என்ன பார்த்ததும் கொஞ்சம் நடுங்கிட்டான். மாமாவை பார்த்ததும் எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா காசிம் பாய், என்ன திடீர்னு இந்த பக்கம்? நீ லீவுக்கு வந்தா ஏதாவது டிராமா போடுவேன்னு எனக்கு தெரியும், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். காசிம் பாய், நீங்களும் நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டு கிரக பிரவேசம், எல்லாரும் சீக்கிரமா வந்து சேருங்க. துபாயில இருந்து அண்ணன் வந்துட்டாரு. வாங்க வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பஷீர்? பரவாயில்ல, எப்படியோ ஓடுது. அப்புறம் காசிம் பாய்? நல்லா இருக்காங்க. உனக்கு மட்டும் வயசு குறைஞ்சிக்கிட்டே போதே. துபாய் பணத்துல குளிக்கிற போல இருக்க. எங்க எடுத்துக்காட்டு. அந்த அல்லாஹ் அரபி நாட உருவாக்குனதுனால நம்மள மாதிரி ஜனங்கள்லாம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நான் வரட்டுமா? கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போ பஷீர், சில விஷயங்கள் பேசணும். வரட்டா? வரேன் நானு. கல்ஃப்ல பல வருஷம் இருந்தவங்க கூட லைஃப்ல செட்டில் ஆகாம இருக்காங்க. இவன் போய் 2 வருஷம் தான் ஆகுது, முதலாளியாவே ஆயிட்டான். இது உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. அப்புறம் வெளியே இருக்கவங்களுக்கு குடிக்க ஏதாவது குடுத்தியா? கொடுத்துட்டேன். மதிய சாப்பாட்டுக்கு யாராவது வருவாங்களா? மசூதி கமிட்டில இருக்க எல்லாரும் வருவாங்க. இன்னும் சில பேர் வருவாங்க. ஒரு 15-20 பேருக்கு சமைச்சிரு. அப்பா, இத நான் எடுத்துக்கவா? என்னோட புள்ளைக்கு அதை விட சூப்பரானது இருக்கு. இந்தா. இந்தா.
மசூதியை சரி பண்ணிட்டு கொஞ்சம் பணம் வேணும்னு கொஞ்சம் எல்லாரும் எடுத்து சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க வாங்கிட்டு வர சொன்னதோட ரெசிப்ட் இதுல இருக்கு. இந்தாங்க பணம். மசூதிக்கு மேல இன்னொரு ஃப்ளோர் கட்டலான் இருக்கோம். ஒரு நாட்டுல இருந்தும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஃபண்ட் நமக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. இதை வச்சு நம்ம கஷ்டப்படுற ஆளுங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், டெவலப் ஆகிட்டே போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அம்மா தாத்தா வந்துட்டாரு. உட்காருங்க. மஜித் நீயும் உட்காரு. போன வாரம் வெள்ளிக்கிழமையும் வரேன்னு சொன்னீங்களேப்பா, ஏன் வரல? நம்ம கொல்லத்துல இருக்கிற கோபாலோட பொண்ணுக்கு கல்யாணம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் கொஞ்சம் உதவி பண்ணேன்னா கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணலான்னு பசங்க சொன்னாங்க. அதாம்மா என்னால வர முடியல. மசூதியை மேம்படுத்த மஜித் கொஞ்சம் பணம் கொண்டு வந்துருக்காரு. மசூதியை சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். அந்த அல்லாஹ் எனக்கு கொடுத்த கடமை. ஆனா இந்த மனுஷங்களை சரி பண்றதுதான் கஷ்டம்.